Hey guys, welcome back to yet another video on the Solution Architect series. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோ இல்லை வந்து ஒரு அப்ளிகேஷனோ ஒரு க்ளவுடில் ஆன்போர்ட் பண்ணும்போது என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன மாதிரியான கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து வி ஷுட் டேக் கேர் அப்படிங்கிறது தான் வி ஆர் ட்ரை டு பிரேக் டவுன் இன் தி சீரீஸ். அதில் இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் ஆஃப் வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரம் ஏடபிள்யூஎஸ் விச் இஸ் செக்யூர். அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ண போகிறோம். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் செக்யூரிட்டியில் ஏடபிள்யூஎஸ்ல அவைலபிளாக இருக்குது. So with us we have Prabhu bro joining us today. Hi. Welcome bro. Hi, Vasan. Hello all. So நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடியே பார்த்துருக்கலாம். ஸோ ஐ ஹவ் கெப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுக்கும் இந்த செக்யூரிட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஓஎஸ்ஐ மாடல்லாம் என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு குயிக் ஓவர்வியூ ஃப்ரம் யூ பிரபு ப்ரோ. ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் உங்களை மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுக்கு முந்தின வீக்ஸ் எல்லாம் நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து ஜென்ரலா த கிளவுட் ஆர்கிடெக்ட் சீரீஸ்ல பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல செக்யூரிட்டி இட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ரைட்? எல்லா கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆகட்டும், எங்க போனாலும் செக்யூரிட்டி இட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கலா ரொம்ப டெக்னிக்கலா போறதுக்கு முன்னாடி ஒய் செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இட்ஸ் லைக் லாக்கிங் யுவர் ஒரு ஹவுஸை உங்க ஒரு செக்யூரிட்டி மூலியமா லாக் பண்ற மாதிரி. யூ டோன்ட் ஜஸ்ட் லைக் லாக் ஒரு ஒரு ஃப்ரண்ட் டோர் மட்டும் லாக் பண்ண முடியாது. ஸோ சேம் வே ஒரு விண்டோஸை லாக் பண்ணலாம், ஒரு கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், ஒரு அலார்ம்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி சிமிலர்லி ஏடபிள்யூஎஸ் ஹேஸ் மல்டிபிள் லேயர்ஸ் டு ப்ரொடெக்ட் த அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினர் லெவல்ல இருந்து நம்ம பார்க்கலாம்னா எப்படி ஒரு ஒரு சிம்பிளா ஒரு பேங்கிங் ஒரு அப்ளிகேஷன் கூட நீங்க வச்சுக்கோங்க. அதுல வந்து எப்படின்னா யூ டோன்ட் ஷேர் யுவர் பாஸ்வேர்ட், ரைட்? யூ ஜென்ரலி யூஸ் டு எனேபிள் சம் ஒரு ஓடிபி மாதிரி பண்ணுவீங்க. இதே ஒரு ஒரு பெரிய ஒரு பிகர் கம்பெனிக்கு வந்து அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு செலக்டட் திஸ் அக்சஸ் ரிலேட்டட் ஸ்டஃப் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா வி ஜென்ரலி கிவ் லைக் ஐஎம் ரோல்ஸ் பாலிசிஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம் இல்லையா? இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிகர் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு ஹேண்டில் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இது எல்லாமே ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் திங்ஸ். இதுலன்னு வரும்போது வி ஹாவ் லைக் நிறைய திங்ஸ் இருக்கு. ஒரு வந்து ஒரு 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 ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து, ஒரு டேட்டா செக்யூரிட்டில இருந்து, எந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஒரு ஒரு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இந்த மாதிரி மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாசன் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒரு வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம சொல்லுவோம். நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ் ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க ஏதாவது சர்டிபிகேஷன்ஸ் படிக்கும் போதும் டெஃபினட்டா இந்த வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் பத்தி கண்டிப்பா நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இதுல இந்த 7 லேயர்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், இதுல என்ன மாதிரி செக்யூரிட்டி காம்போனன்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் லேயர் வாசன் காட்டிருக்க மாதிரி வந்து பிசிக்கல் லேயர். ஸோ இந்த யா இந்த இந்த பிசிக்கல் லேயரை வந்து நம்ம ஜென்ரலா எப்படி சொல்லுவோம்னா இட்ஸ் அ லேயர் ஒன். ஒரு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இதுல வந்து ரெண்டு விதமா ஒன்னு வந்து ஸோ எப்பயுமே ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் நம்ம பேச வரும்போது ஒன்னு வந்து ஃப்ரம் ஃப்ரம் ஏடபிள்யூஎஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். இன்னொன்னு அதை வந்து யூஸ் பண்ற யூசர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடபிள்யூஎஸ் சைடு ரெஸ்பான்சிபிலிட்டினா வி ஜென்ரலி கால் இட் அஸ் ஒரு வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். ஸோ அவங்க சைட்ல இருந்து என்னென்னலாம் தே ஜென்ரலி ப்ரொவைட், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம சேஃப்கார்டா ஹேண்டில் பண்றோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பிசிக்கல் லேயர். ஸோ இதை வந்து சொல்லணும்னா ஜென்ரலா லைக் ஏடபிள்யூஎஸ் ஹேண்டில் சம் பிசிக்கல் செக்யூரிட்டி லைக் எப்படி சொல்லலாம், ஒரு பயோமெட்ரிக் அக்சஸா இருக்கலாம், ஒரு வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி டைம்ல எப்படி நம்ம ரெக்கவர் பண்றதா இருக்கலாம். அதே அதே டைம்ல வந்து யூசர்ஸ் வி டோன்ட் ஜென்ரலி மேனேஜஸ் அது வந்து டைரக்ட்லி பண்ற மாதிரி இல்லாம இருக்கும். பட் ஏடபிள்யூஎஸ் டேக் கேர் இட்ஸ் லைக் எதெல்லாம் அதோட டேட்டா சென்டர் அந்த மாதிரி குரூஷியலான திங்ஸ் நம்ம ஜென்ரலி கால் இட் அஸ் பிசிக்கல் லேயர். இத பத்தி வாசனும் லைக் சொல்லுவாரு. நம்ம வந்து லைக் லேயர் பை லேயரா பை சர்வீசஸா டிஃபைன் பண்ணி ஒன் பை ஒன் போலாம். Yeah. So so thanks for the initial thought, like how it we're planning for it. So இதில் வந்து two things that Prabhu Bros brought up, which is very good in terms of shared responsibility model, and then the physical layer as a concept, like what it is in terms of, right?
ஸோ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நாட் ஜஸ்ட் ஏடபிள்யூஎஸ், எனி க்ளவுட் ப்ரொவைடர் நீங்கள் போனீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் நம்மளோட அப்ளிகேஷனோ உங்களோட டேட்டாஸையோ வந்து நீங்கள் க்ளவுடில் வந்து மூவ் பண்ணும்போது இட்ஸ் நாட் தட் தே டேக் 100% ஓனர்ஷிப் அப்படின்னு கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் தி த செக்யூரிட்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்லையும் தே டோன்ட் டேக் 100% ஓனர்ஷிப். They take a certain piece of ownership, and as a customer you own a certain piece of ownership. ஸோ அதுக்கு முன்னாடி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ லேயர் பற்றி ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, if you're not from network, if you're already from network background, you might be already hearing this, but if you're not aware about from the network background, ஸோ ஓஎஸ்ஐ லேயருங்கிறது இட்ஸ் சம்திங் 7 லேயர் மாடல். இதுதான் வந்து யூனிவர்சலி they use it for enabling the communication. So when we say communication, let's say இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட்டில் உங்களோட வீட்டில் இருந்து www.google.comனு போடுறீங்க, how the content is going all the way from your home till to the another server and then getting it back, right? So அதுக்கு வந்து அந்த ஒவ்வொரு லேயராக communication happens. So in general it happens like it starts from physical layer and then it reaches the physical layer. So when I say start from physical layer na, so உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து ஆரம்பிக்கும், at the end it reaches to the another physical layer which would be cloud data center, right? And then all the way it travels from here and then it reaches down. So I'm not going to take a session on this OSI layer model. There is already tons and tons of uh, articles been available. But then so physical layer ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா data center would be the physical layer or a best example where your content and where your application is being hosted at the cloud side. ஸோ அதை எடுத்துட்டு நம்ம ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடலுக்கு எக்ஸாம்பிள் போகும்போது அந்த டேட்டா சென்டரை யார் அசஸ் பண்ணலாம், யார் உள்ளே வரலாம், லைக் ஆஸ் பிரபு ப்ரோ மென்ஷன் லைக் த பயோமெட்ரிக் எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ அந்த ஓன் பார்ட் எல்லாமே வந்து த ஏடபிள்யூஎஸ் பீப்புள் வுட் மேனேஜ். பட் ஜஸ்ட் இன் கேஸ் அதையும் தாண்டி இஃப் த டேட்டா இஸ் கெட்டிங் ஹேக்ட், நீங்கள் ஸ்டோர் பண்ணது வந்து இன்கேஸ் ஹேக் ஆச்சுனாலும் தென் you would be in a better shape in terms of how are you storing your data. அதே மாதிரி who is accessing your data. Like for example, நீங்கள் டேட்டாவில் வந்து AWS ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. let's say they can't come there and access physically, but உதாரணத்துக்கு நீங்கள் S3ல வந்து if you are giving a public access வச்சுக்கோங்களேன், sensitive information, you are storing it in the technically physical layerல தான் ஸ்டோர் பண்ணுறீங்க at their cloud. But then due to your access policy management, you are exposing your sensitive information. So அதுக்கு வந்து as an AWS they don't take the ownership. You can't say that hey, sensitive information நான் cloudல வந்து ஸ்டோர் பண்ணேன் but then it got leaked, so what you have done அப்படின்னு we can't question them unless you configure your the access package and how you store your data like encrypt பண்ணிருக்கீங்களா. ஸோ அதுதான் வந்து the shared responsibility மாடலில் ஃபாலோ ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு செஷனில் வந்து யூ ஸ்டார்ட் வித் ஃபிசிக்கல் லேயர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே அப்ளிகேஷன் லேயர் வரைக்கும் என்ன மாதிரியான செக்யூரிட்டி மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம் ஆஸ் அ கஸ்டமர், அதுதான் வந்து நம்ம வந்து வில் டாக் அபவுட் இட். ஸோ டு பிகின் வித் லெட்ஸ் சே ஃபிசிக்கல் லேயருக்கு வந்து ஐ திங்க் ஸ்டோரேஜ் கேன் பி பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ ஸ்டோரேஜ் கேன் பி பெஸ்ட் எக்ஸாம்பிள். Storage, அதே மாதிரி networking also best example. We have like a cables, routers, ஒரு power supply, ஒரு hardwares, எல்லாமே like we can include இதுல. இது I mean இந்த physical layerோட ஒரு very important thing வந்து as I mentioned the shared responsibility model. So users வந்து like we don't generally manage the physical security. ஸோ லைக் ஏடபிள்யூஎஸ் சைட்ல இருந்து அவங்களோட பிசிக்கல் லேயர்ஸ்க்கு அவங்க வந்து என்ஷூர் பண்றது என்னன்னா இந்த டேட்டா சென்டர் செக்யூரிட்டி ஒன்று. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம வந்து லைக் இன்க்ளூட் பண்றது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன், ஒரு 24/7 ஒரு சர்வைவலன்ஸ்க்கு, இந்த மாதிரி திங்ஸ்ல எல்லாம் நம்ம ஜென்ரலா அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் லைக் ஹார்ட்வேர் செக்யூரிட்டிக்கு அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே பார்ட் ஆஃப் பிசிக்கல் லேயர். இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர் இருக்கு, ஆர் லைக் ஒரு செக்யூர்ட் ஒரு சேவ் ஒரு வந்து சேவ் பண்ற இடம்.
ஸோ தட் இஸ் ஹெவிலி guarded with the biometric access monitoring அந்த மாதிரி. ஸோ சேம் வே as an AWS customer எப்படின்னா you don't see the vault but you rely on its security, right? ஸோ இதுதான் இந்த ஒரு physical லேயரோட ஒரு very important thing. Yeah. So as in they can't come and fetch your files hard diskலேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. பட் தென் இஃப் யூ ஸ்டோரிங் த ஃபைல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பப்ளிக்லி எக்ஸ்போசபிள், லைக் யாருக்குன்னா அலோவ் பண்ணுறீங்க விர்ச்சுவலாக அப்படிங்கும் போது தென் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்போஸ் இட். ஸோ அதுதான் வந்து த மேஜர் திங். ஸோ அசஸ் பார்ட் ஐ திங்க் தி IAM would be the major thing I think in terms of the equivalent of physical சொல்லலாம். It's not like a layman term exact precise physical, but in terms of who can assess it, like எப்படி நீங்கள் டேட்டா சென்டரில் who can enter your environment. ஸோ அந்த மாதிரி வரும்போது you can think in that way in terms of who can assess it அப்படிங்கும்போது IAM can be the one way வரும். ஐ திங்க் நம்ம இதே அனானிம்ஸில் பார்க்கும்போது நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் எடுத்தோம்னா செக்யூரிட்டி குரூப் வரும் இல்லையா, லைக் ஏன்னா உங்கள் சர்வர் இருக்க போது EC2ல. ஸோ விச் கேன் பி கனெக்டட் டு த போர்ட் அப்படிங்கும்போது மேபி if you think an analogy like physical data cable port பண்ணாமல் if you're trying to do virtually அப்படிங்கும்போது security group can be an can fall under the physical layer of partல வரலாம். Okay, so we'll take one more level up in terms of data link layer. We'll use the definition which is available in the public internet. So this says defines the format of data on the network. ஸோ உங்களோட டேட்டா நெட்ஒர்க்கில் ட்ராவல் ஆகும்போது நீங்கள் கேட்குற ரெக்வெஸ்ட்டோ இல்லை கொடுக்குற ரெஸ்பான்ஸோ எந்த மாதிரி ட்ராவல் ஆகுது, ஸோ அதை பொறுத்து வரக்கூடியது தான் வந்து இந்த டேட்டா லிங்க் லேயர். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படி கோ ப்ரோக்ராம். யா ஷூர் ரோஷன். ஸோ த டேட்டா லிங்க் லேயர் இது வந்து நம்ம லேயர் 2 அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் த நெட்ஒர்க் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு கிளவுடோட ஒரு அப்ளிகேஷனுக்கு எங்கே போனாலும் இந்த நெட்ஒர்க் லேயர்ன்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது லைக் வாட் எக்ஸாக்ட்லி இட் டஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் என்ஷூர்ஸ் ஒரு எரர் ஃப்ரீ ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் த நெட்ஒர்க் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்ரலாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே நீங்கள் நிறைய இதை பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த VPC பற்றி பார்த்துருக்கோம். We call it as the virtual private cloud. அதுல வந்து கைண்ட் ஆஃப் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் இதோட ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிள் நம்ம சொல்லலாம் இந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன். இதுல ஒரு நம்ம AWS சர்வீசஸ் பிளஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸான திங்ஸ்னா ஒரு சர்வீசஸ் சைட்ல இருந்து இந்த VPC பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எக்ஸாக்டா என்ன பண்ணுதுன்னா லைக் விச் இஸ் ஐசோலேட் த ரிசோர்சஸ் ஒரு வந்து பிரைவேட் நெட்வொர்க்ல. அதுக்காக நம்ம VPC ஒரு காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் அதை பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது கீழே தான் ஆஸ் வாசன் சொன்ன மாதிரி நம்ம சப்நெட்ஸ் அதே மாதிரி வந்து சப்நெட்ஸோட குரூப்ஸ். ஸோ அது வந்து லைக் தட் இஸ் டிவைட்ஸ் த நெட்வொர்க் இன்டு எதர் பப்ளிக்கா இல்ல பிரைவேட் செக்ஷனா அதை வந்து லைக் டிஃபைன் பண்ணும் இந்த ஒரு இது. தேர்ட் ஒன் மோர் திங் வந்து we call it as like a network interface. Like we call it as the ENI. அது ஒன்று. ஸோ இதுதான் கைண்ட் ஆஃப் ஒரு டேட்டா லேயருக்கு தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரியல் வேர்ல்ட் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா இமேஜின் நீங்கள் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்னு இருந்தீங்கன்னா ஈச் டிபார்ட்மெண்ட் ஹேவிங் ரைட் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், IT, HR சைடு இந்த மாதிரி தே ஒர்க்ஸ் இன் லைக் செப்பரேட் செக்ஷன். சிமிலர்லி ஒரு வந்து லாஜிக்கல் செப்பரேஷன்ஸ்க்கு லைக் வி என்ஷூர் லைக் சப்நெட் என்ஷூர் தட் லாஜிக்கல் செப்பரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். Yeah, so data link பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஸ்பிளிட். ஏன்னா வந்து மொத்த கம்யூனிகேஷனுமே வந்து டேட்டா தான். லைக் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஃபிசிக்கல் லேயர்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்காக தான் நம்மளோட வந்து என்டையர் OSI லேயர் மாடலே வந்து வி ஹாவ் பில்ட் இட் அப். ஸோ இதில் ஆஸ் பர் திஸ் டெஃபினிஷன் இந்த வெப்சைட்டோட டெஃபினிஷன் படி போகும்போது இட்ஸ் டிஃபைன்ஸ் தி ஃபார்மேட் ஆஃப் டேட்டா ஆன் த நெட்வொர்க். ஸோ பிரபு சொன்ன மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு இஃப் யூ ஆர் சென்டிங் த டேட்டா அப்படிங்கும்போது ஹவு த டேட்டா இஸ் பீன் ஸ்ட்ரக்சர்ட் ஆர் ஹவு த டேட்டா இஸ் பீன் ஸ்டோர்ட். ஸோ டேட்டா பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான டேட்டா வி கால் இட் அஸ் லைக் வி வாண்ட் டு என்கிரிப்ட், வி வாண்ட் டு பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ அதில் வந்து ஸோ பிளெயின் டெக்ஸ்ட்னா எனி ஒன் கேன் பீக் அண்ட் லெட்ஸ் சே
you're transmitting your data from A to B. So if it's not channelized, then anyone can peek into it, right, and read the data value or modify it. So அப்போ as a customer responsibility model வரும்போது you need to ensure you need to encrypt it. ஸோ இதுலேயுமே வந்து ரெண்டு இது சொல்லுவாங்க. ஸோ என்கிரிப்டிங் அட் ரெஸ்ட் அண்ட் என்கிரிப்டிங் அட் டிரான்சிட் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்கிரிப்டிங் அட் ரெஸ்ட்னா என்ன, என்கிரிப்டிங் அட் டிரான்சிட்னா என்ன? இதுல நம்ம அதே மாதிரி இந்த டைரக்ட் கனெக்ட் இதுவும் இதுல தானே வரும் இல்ல வாசன்? எஸ், நம்ம we can define, right? ஏன்னா நம்ம வந்து we are going to physical லேயர்லேருந்து ஏடபிள்யூஎஸ் on-prem to this one comes as direct connectly வரும். பட் தென் we talk here about data part. ஸோ அப்போ டேட்டா ட்ரெஸ்ட்னா என்ன, சாரி என்கிரிப்ஷன் ட்ரெஸ்ட்னா என்ன, என்கிரிப்ஷன் டிரான்சிட்னா என்ன, இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு if you could like to share. ஷூர். இப்போ நமக்கு ஜென்ரலா லைக் ஒரு என்கிரிப்டட் ரெஸ்ட் அப்படின்ற போது பார்க்கறோம்னா ஸோ எப்படி நம்ம டேட்டா வந்து இந்த லைக் ஒரு ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸை வந்து என்கிரிப்ட் பண்றோம். ஸோ இட் இஸ் பேசிக்லி டு ப்ரிவென்ட் சம் அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ்க்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சம்மோன் லைக் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அக்சஸ் இருந்தது இன்டு த ஸ்டோரேஜ் பார்ட், தே கேனாட் ரீட் த டேட்டா வித்தவுட் த டிக்ரிப்ஷன் கீ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இதுல நமக்கு வந்து லைக் வி ஹாவ் ஃபியூ சர்வீசஸ் இன் ஏடபிள்யூஎஸ். நம்ம ஜென்ரலா வந்து இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல யூஸ் பண்றது வந்து ஒன்று வந்து கேஎம்எஸ் வந்து நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றோம். ஸோ தட் இஸ் பேசிக்லி மேனேஜஸ் தட் என்கிரிப்ஷன் கீஸ் யூஸ்ட் இன் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். இது கேஎம்எஸ் மாதிரி கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் கீஸ் சைட்ல இருந்து என்கிரிப்ட் பண்ணலாம். அதே மாதிரி சீக்ரெட் மேனேஜர் இருக்கு. இந்த சீக்ரெட் மேனேஜர்ல வி ஹாவ் ஒரு ஏபிஐ கீஸ் மாதிரி வைக்கலாம், பாஸ்வேர்ட்ஸ், டேட்டாபேஸ் கிரெடென்ஷியல்ஸ் இந்த மாதிரி. ஈவன் உங்களுக்கு வந்து S3லேயே கூட நமக்கு என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? அது வந்து S3ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ஸ்டோரேஜ்லயும் வந்து ஒரு S3 பக்கெட்ல நீங்க வந்து கேஎம்எஸ் கீஸ் இது பண்ணலாம். அது ஜென்ரலா பை டிஃபால்ட் உங்களுக்கு AES-256 என்கிரிப்ஷன் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு டைனமோடிபி RDS சைட்ல இந்த மாதிரி மல்டிபிள் திங். திஸ் இஸ் பேசிக்கலி வி கால் இட் அஸ் என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி. இது ஒரு ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போகாம சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, இமேஜின் யூ ஹேவ் லைக் யூ ஸ்டோர் சம் சென்சிட்டிவ் கஸ்டமர் டேட்டா இன் S3 பக்கெட். ஸோ வித்தவுட் ஒரு என்கிரிப்ஷன்னா யாராவது ஒரு ஹேக்கர் அவங்களுக்கு அக்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்க சமயத்துல அவங்க வந்து தே கேன் ரீட் த டேட்டா அப்படின்னா, வித் ஒரு கேஎம்எஸ் பேஸ்ட் என்கிரிப்ஷனா தே வில் நீட் தட் என்கிரிப்ஷன் கீ தட் ஆர் செக்யூர்லி மேனேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து லைக் என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட். இப்போ என்கிரிப்ஷன் அட் டிரான்சிட் அப்படின்னு சொன்னோம்னா லைக் வாட் இட் டஸ், ஸோ இட் இஸ் பேசிக்லி ப்ரொடெக்ட்ஸ் த டேட்டா traveling between two services. Services in the sense between like the AWS services சைட்ல இருந்து பிளஸ் யூசருக்கு பிளஸ் அப்ளிகேஷன் இந்த மாதிரி. இட்ஸ் நாட் அபவுட் டூ சர்வீசஸ், திஸ் இஸ் அபவுட் தி ஜென்ரல் AWS சர்வீசஸ்க்கும் ஒரு யூசருக்கும் ஒரு அப்ளிகேஷனுக்கும் என்ன மாதிரி அதை டிராவல் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான். இதுல வந்து நம்ம சர்வீசஸ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் மேனேஜரா இருக்கலாம். அது இது இல்லாட்டினா ஒரு ஏபிஐ கேட்வே இருக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டிஃபிகேட் மேனேஜர்னா that provide some SSL certification, the certificates for encrypting இல்லையா, அது வந்து வெப் டிராஃபிக் அது ஒன்று. அதே மாதிரி ஏபிஐ கேட்வே சைடில் ஒரு கிளவுட் ஃப்ரண்ட் மாதிரி சர்வீசஸ். ஸோ என்ன மாதிரி ஒரு ஒரு HTTPS ரெஸ்பான்சஸ் வந்து அது வந்து டெலிவரி பண்ணுதுன்றத சொல்றதுக்கு இருக்கலாம். இன்னொன்று ஆஸ் மென்ஷன்ட் earlier the direct connect அந்த மாதிரி திங்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு என்கிரிப்ஷன் அட் டிரான்சிட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். So like when you log into some application, you can consider an e-commerce application or some banking application. In case ஒரு SSL or ஒரு TLS ஒரு encryption இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், that ensures உங்களோட யூசர் நேம்ஸ்க்கும் பாஸ்வேர்ட்ஸ்க்கும் that are securely transmitted. ஸோ ஏதாவது ஹேக்கர்ஸ் வந்து தட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் உங்களோட வந்து கிரெடென்ஷியல் எடுத்துக்கிறதுக்கு லைக் தட் வில் ப்ரிவென்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் தட் என்கிரிப்ஷன் அட் டிரான்சிட். இது இல்லாம லைக் ஃபியூ மோர் திங்ஸ், அதை வந்து லைக் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டேட்டா இன்டெகிரிட்டின்னு இருக்கு, டேட்டா லேயர் சைட், இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். குல். ஸோ இதில் குயிக் திங் டு ஆட் ஆன். ஸோ நம்ம வந்து டீக்ரிப்ஷன் கீ பிரபு ப்ரோ சொன்னார்.
ஸோ இஃப் யூ நெவர் ஹியர்ட் வாட் இஸ் டிகிரிப்ஷன் கீ அப்படின்னா, ஸோ ஒரு என்கோடிங் டீகோடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீ. ஸோ இன்னும் லேமன் டைமில் சொல்லணும்னா, லெட்ஸ் சே என்னோட மெசேஜ் ஏபிசின்னு வச்சுக்குவோம். அண்ட் தென் என்னோட டிகிரிப்ஷன் கீ இஸ் கோயிங் டு பி 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ வுட் என்கிரிப்ட் திஸ் மெசேஜ் ஆஸ் ஏக்கு அடுத்த லெட்டர் பி, பிக்கு அடுத்து சி, சிக்கு அடுத்து டி. ஸோ ஐ வுட் பாஸ் த மெசேஜ் ஆஸ் பிசிடி. ஸோ தட் இப்போ பிரபு ப்ரோ வந்து ஹூ ட்ரைஸ் டு decode it again, so he knows the key. So you do like -1, which is like A, B, and then C ன்னு ஒரிஜினல் மெசேஜ் வந்து ரீட் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரொம்ப சிம்பிளிஸ்டிக் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் சொல்லணும் அப்படின்னா. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி வித் கம்ப்யூட்டர் அண்ட் சைஃபர்ஸ் வித் ரேண்டமைசிங் கோட், இட்ஸ் வெரி அட்வான்ஸ் பார்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஸிங் அ யூனிக் கீ. அதுக்கு தான் வந்து கேஎம்எஸ் வி யூஸ் இட். இதே பாஸ்வேர்ட்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு as Prabhu said we use சீக்ரெட் மேனேஜர். டேட்டா ட்ரஸ்ட் வி செட், ஒரு டேட்டா இருக்குது, அதை நீங்கள் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறீங்க, யாருமே அதை அசஸ் பண்ணல, யாருமே வியூ பண்ணலன்னா we call it as data at rest. Any service wherever data involved, AWS supports you encryption like RDS, DynamoDB, அதுக்கப்புறம் ஈவன் S3 சொன்னார், எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர், இபிஎஸ் இருக்கு இல்லையா, இபிஎஸ் வால்யூம். ஸோ அதுலேயுமே they supported EFS volume, they support encryption for storage. So any storage wherever it involves, right? ஸோ அங்கே எல்லாமே வந்து என்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ டிரான்சிட்க்கு ஒன் திங் ஐ வாண்டட் டு ஆட். ஸோ ஒன்று வந்து HTTPS, இட்ஸ் அஸ் பிரபு ப்ரோ செட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம ப்ரௌசரில் போகிறோம், ஹிட் பண்ணுறோம், HTTPSல தான் பார்க்குறோம், அது சர்டிஃபிகேட் தேவை. இன்னொன்று வந்து தி அனதர் வே ஆஃப் என்கிரிப்ஷன் டிரான்சிட் இஸ், நீங்கள் அனுப்புகிற மெசேஜே யூ கேன் யூஸ் என்கிரிப்ட் பண்ணிவிட்டு யூ சென்ட் இட், அண்ட் தென் ரிசீவர் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தே வில் decrypt it again. ஸோ அதுவும் ஒன் வே ஆஃப் என்கிரிப்ஷன், லைக் அட் டிரான்சிட், என்கிரிப்டிங் அட் டிரான்சிட். ஏன்னா இது வந்து ஸ்டோர் மட்டும் பண்ணி வைக்காமல், லெட்ஸ் இமேஜின் நீங்கள் அந்த மெசேஜே ஸ்டோர் அனுப்பும் போதே வந்து ஃப்ரம் த ஆக்சுவல் சோர்ஸ் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அனுப்பிடுவீங்க. ஸோ தட் இட் ரிமைன்ஸ் என்கிரிப்டட் ஆல் ஓவர் த ட்ராவல். அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிவிட்டு ரிசீவர் எண்ட் வுட் டூ த டிகிரிப்ஷன். ஸோ அதோட ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் வுட் பி மைனர் லேட்டன்சி இருக்கும். ஏன்னா நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுறீங்க, அனுப்புறீங்க, அதுக்கப்புறம் டீக்ரிப்ட் ஆகணும். ஸோ தட் கேன் பி மைனர் லேட்டன்சி இன் டூயிங் தட் ப்ராசஸ். பட் ஆஸ் வெல் ஆக்டட் ஃப்ரேம்ஒர்க் வந்து செக்யூரிட்டி தான் மேஜர் ப்ரையாரிட்டி கம்பேரிங் டு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்து யூ ஒன்ட் சாக்ரிஃபைஸ் செக்யூரிட்டி இன் எனி டர்ம்ஸ், ரைட்? ஸோ அதான் வந்து ஐ திங்க் திஸ் வுட் பி த கம் இன் டு பிக்சர். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஐ திங்க் த நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட் அண்ட் செஷன் லேயர். ஸோ இது மூணுமே வந்து வில் கம் as a sandwich in terms of go hands in hand. So it can be like very hard to distinguish like, okay, இந்த சொல்யூஷன் இதுக்கு போகுமா, இந்த சொல்யூஷன் இதுக்கு போகுமான்னு. We'll try to combine all three and then we'll take it up from that. ஸோ இது என்ன, இந்த மூணு லேயரும் என்ன சால்வ் பண்ணும்? அகைன் நான் இது வந்து யூ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். லைக் நான் வந்து ஏன் இது வந்து சாண்ட்விச் மாதிரி போகும் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் நெட்வொர்க் லோட் பேலன்சர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க AWSல, பட் ஆக்சுவலி இட்ஸ் இட்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ தட்ஸ் ஹவு இட் இஸ் லைக் க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ இட் வுட் பி லைக் வெரி ஹார்ட் டு categorize. So let's talk about this session layer, transport and network layer all together, three. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தது வந்து அந்த டேட்டா லிங்க் லேயர். அது வந்து பேசிக்கலி ஃபார் த நெட்வொர்க் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இங்க நெட்வொர்க் லேயர்ல வந்து வி கால் இட் அஸ் அ லேயர் 3. இதுல வந்து எப்படின்னா ஒரு செக்யூர் ரவுட்டிங்க்கும் ஒரு ஃபயர்வால்ஸ் பத்தி தட் இஸ் வாட் இட்ஸ் ஜெனரலி. ஸோ இது எதுக்குன்னா இட் டிஃபைன்ஸ் ஒரு 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 ஐபி அட்ரஸிங்க்கு, ஒரு ரவுட்டிங்க்கு, அதே மாதிரி வந்து ஒரு டிராஃபிக் ஃபில்டரிங், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த நெட்வொர்க் லேயர், இந்த வந்து லேயர் 3 வி ஜெனரலி யூஸ் இட். இதுல வந்து திஸ் என்ஷூர்ஸ் ஒரு கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிட்வீன் எப்படி ஒரு ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்சஸ்க்கும் ஒரு இன்டர்நெட்க்கும் எப்படி ஒரு கண்ட்ரோல்டான கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதோட ஒரு மெயின் டர்ம்ஸ். இதுல வந்து நம்ம ஒரு ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் பத்தி நிறைய ஆஸ் வாசன் சொன்ன மாதிரி இதுல என்ன மாதிரி எல்லாம் சர்வீசஸ் நம்ம இங்க இந்த லேயருக்கு ஜென்ரலா இதுல வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்னு மேஜரா வந்து ரவுட் டேபிள். அது வந்து கண்டிப்பா ஒன்னு வந்து லைக் ரவுட் டேபிள்னு சொல்லும்போது
இட் மேனேஜஸ் தட் ரவுட்டிங் இல்லையா பிட்வீன் ஒரு விபிசி சப்நெட்க்கும் ஒரு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கும். அதே மாதிரி வந்து என்ஏசிஎல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இட்ஸ் அ இட்ஸ் அ நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ஏசிஎல் மூலியமா தான் வி கண்ட்ரோல் ஒரு ஒரு இன்பவுண்ட் டிராஃபிக்கோ ஒரு அவுட்பவுண்ட் ரூல்ஸ் இந்த மாதிரி திங்ஸ்க்கெல்லாம் வந்து என்ஏசிஎல் இது மாதிரி. இன்னொன்று வந்து சப்நெட் லெவலாகவும் அதோட ஃபயர்வால் மூலியமா என்ஏசிஎல் மூலியமா லைக் தட் இஸ் ஹெல்பிங். இன்னொன்று ஒரு செக்யூரிட்டி குரூப் மூலியமா அதுவும் ஒரு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் லெவலுக்கெல்லாம் செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு வாசன் சொன்ன மாரி டிரான்சிட் கேட்வே பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அந்த டிரான்சிட் கேட்வே ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னொரு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அமேசிங் திங் வந்து வி கால் இட் அஸ் அ விபிசி பீரிங். இப்போ வந்து லைக் நீங்க வந்து அக்கவுண்ட் டு அக்கவுண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி திங்ஸ்லாம் விபிசி வந்து பீரிங் கான்செப்ட் அது வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் செக்யூர்லி கனெக்ட்ஸ் த மல்டிபிள் விபிசிஸ் இருந்துச்சுன்னா விபிசி அக்சஸ் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ஸோ ஒரு அக்கௌண்ட்ஸோ எப்படி நம்ம ஒரு செக்யூரா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்எஸ்சிஎல் இட்ஸ் லைக் ஒரு செக் பாயிண்ட் அட் அ பார்டர் கிராசிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ தட் இஸ் ஒன்லி ஃபில்டரிங் அந்த டிராஃபிக் அட் த சப்நெட் லெவல். அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி குரூப் ஆர் லைக் ஒரு 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 ஐடி வெரிஃபிகேஷன் சம்வேர் இன் யுவர் ஸ்கூல் ஆர் காலேஜ் சம்வேர் ஒரு ஐடி வெரிஃபிகேஷனுக்கு எப்படி இன்றதுக்கா அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி குரூப்பை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஒன்லி சம் ரைட் பர்சன்ஸ் தான் போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த லேயர் 3 செக்யூரிட்டி விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் பேசிக்கலி ஃபார் த செக்யூர் ரவுட்டிங். Okay, maybe just to correct it. So security group, I don't say it as ID verification. Maybe like an let's say உங்க அபார்ட்மெண்ட்ல 2 கேட் இருக்கு ஆக்சுவலா, entry gate and exit gate. So those gates are something act like a ports, right? So if you have a rules like எல்லா traffic should go with let's say port A. Only the right person. Right person ஓட so security group is more of a port. So you don't control. You can say like a specific range. Yeah, that's right. Like யாரு எந்த வழியா, right? So the specific range plus which way they should use அப்படிங்கிறது you can control it. Yeah, I thought of adding that problem. Yeah, so just to add on this top of it, in terms of so Prabhu mentioned a very good point in terms of the controlled communication. So these 3 layers would be the you know mid person, like வந்து சோர்ஸ்க்கும் டெஸ்டினேஷனுக்கும் என்ன மெசேஜ் நம்ம அனுப்புகிறோம், அது என்ன மெசேஜாக ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற மேஜர் லேயர்ஸ் வந்து இதுதான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதில் வரும்போது ஸோ இது எல்லாமே வந்து செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூவர் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் லைக் செக்யூரிட்டி குரூப், என்ஏசிஎல் அதெல்லாமே வந்து மென்ட் ஃபார் செக்யூரிட்டி. பட் ஃபியூ திங்ஸ் ஆர் மோர் ஆஃப் ஹவ் யூ யூஸ் இட் வைஸ்லி. ஸோ வந்து இப்போ ஒரு ப்ராப்பராக இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் கோடும் போடலாம், அடிக்கவும் செய்யலாம். சேம் வே சம்திங் லைக் தட். ஸோ அந்த டூலிங்கை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் குட். இஃப் யூ ஆர் நாட் யூஸிங் இட் வைஸ்லி தென் இட்ஸ் கோயிங் டு பி அ ராங் வே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரவுட் டேபிள் இருக்குன்னா இட்ஸ் மென்ட் ஃபார் ரவுட்டிங் த டிராஃபிக் ஃப்ரம் ஒன் டு அனதர் பிளேஸ். ஸோ யாரை அலோவ் பண்ணுறீங்க அந்த ரவுட் வழியா அப்படிங்கிறது ஃபால்ஸ் அண்டர் செக்யூரிட்டி. ஆர் யூ அலோவிங் த ரைட் பர்சன்? Same way like security group is to open the ports for a specific set of IPs now. Are you letting the only the right ports, or are you opening up too much of gates? அப்படிங்கறத பொறுத்து it's going to vary for you. So always security பொறுத்த வரைக்கும் just remember it's not just security related services. Even ஒரு common service இருந்தாலும் அது வந்து how you use it wisely, how you provide granular access எல்லாமே வந்து directly or indirectly relates to one component, which is security part. Yeah, so I think we covered on this part, like ports la on the security group which we manage, which Robro mentioned, and controlling ports and sessions. So இதில் ஒன்று வந்து செஷன் லேயர் பற்றி பேசணும் அப்படின்னா ஐ திங்க் செஷன் லேயர் வந்து கேன் ஃபால்ஸ் அண்டர் அப்ளிகேஷன் சைட்லேயும் வரும் இல்லையா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனோ like in terms of session layer na enna bro, session na enna பண்ணும் actually, what does they mean by session here? So like that manages அதுதான் இந்த வந்து ஒரு ஒரு ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஒரு யூசர் செஷன்ஸ் கூட தட் மேனேஜஸ் இல்லையா.
ஏதாவது இருந்ததுன்னா லைக் தட் ப்ரிவென்ட்ஸ் சம் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் கூட இருக்கு வாசன். இன்னொன்னு அந்த தட் ஃபோர்த் ஒன். யா. ம்ஹ்ம். யா. செஷன் லேயர் பொறுத்த வரைக்கும் அன்ஆத்தரைஸ்ட் லேயர் பொறுத்த வரைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் லெட்ஸ் சே யூ ஹேவ் ஒன் யூஆர்எல் ரைட் லைக் லெட்ஸ் சே ஹியர் ஸ்லாஷ் லாகின் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ நான் போய் லாகின் பண்ணேன்னா ஐ கெட் மை ஓன் credentials ஸோ தட் பிரபு டோன்ட் ஹைஜாக் மை செஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் லாகின் பண்ணி அவருக்கு வாசனோட ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா தென் இட்ஸ் லைக் டேட்டா பிரீச். லெட்ஸ் சே இப்போ அமேசான் மாதிரி வெப்சைட் இருக்குது அப்படின்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வேர் யூ ஆட் யுவர் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டஃப். வாட் இஃப் நான் லாகின் பண்ணுறேன் அண்ட் தென் பிரபு ப்ரோ ட்ரைஸ் டு லாகின் இன் இஸ் சிஸ்டம் அண்ட் தென் அவரோட ப்ரொஃபைல் காமிக்காம என் ப்ரொஃபைல் காமிச்சிச்சுன்னா he can just swipe my card details. So அதுதான் வந்து that critical it is. It's not just limited to the layer part, but if you think in terms of real time scenarios பார்க்கும்போது that's critical it is. ஸோ இது ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சைடில் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணும்போது they do certain considerations. இது நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஃபார் உதாரணத்துக்கு இப்போ லோட் பேலன்சர்லலாம் வந்து ஏஎல்பிலலாம் வந்து there is something called as session stickiness-னு ஒன்று உண்டு. Right. So in terms of ஒரு யூசர் வந்து they route it to the specific same சர்வருக்கு வந்து மேப் ஆகிறதுக்கு வந்து they have something called session stickiness. ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் வந்து யூ would be enabling. என்னென்னலாம் ஒரு அப்ளிகேஷனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அண்ட் தென் எது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆஸ் பர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து we have something called as OWASP அப்படிம்பாங்க. ஸோ இட்ஸ் சம்திங் லைக் அன் open web application security project which is every year they list down உலகத்திலேயே வந்து டாப் 10 மோஸ்ட் வல்னரபிள் எது மூலியமா இருக்கிற டாப் கம்பெனிஸ்லாம் வந்து அட்டாக் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இது வந்து மல்டிபிள் ஜேர்னல்ஸில் கொடுப்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் மூலியமாக கொடுக்கலாம். இல்லைனா ஈவன் இப்போ ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட என்ன மாதிரியான அட்டாக்ஸ் இருக்கும். ஸோ தட் இஃப் யூஆர் டெவலப்பிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரியான ஷீல்ட் கார்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கிற மாதிரி கூட ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க டாப் 10 based on the customers or like users feedback பொறுத்து they will generate it. ஸோ இதில் என்னென்னலாம் வந்து they are included. ஸோ இது எல்லாமே வந்து every organization they would try to cover it up. ஸோ the link வேணும்னா I will share it in the video description so that you go and deep dive into like என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. அண்ட் historically speaking ஸோ பிஃபோர் வந்து இது எல்லாமே வந்து they were trying to do it at the transport layer piece. But as the days evolve in terms of optimizing and part, so they started using something called as the application layer as the predominant way of security in terms of as the first phase. ஸோ ஏன்னா நம்ம லாஜிக்கலாக பார்க்கும்போது உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அண்ட் தென் அப்ளிகேஷன் லேயர் ரீச் ஆகிட்டு again to enter the data center it starts from the application layer. ஸோ அப்ளிகேஷன் லேயரில் உங்களோட ரெக்வஸ்ட் பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் என்ன யூஆர்எல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன போஸ்ட் பாடி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு என்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இட்ஸ் மோர் விசிபிள் ஓவர் தேர். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் இட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து வி ஹாவ் ஃபார் எக்ஸாம்பிள் தி அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் விச் ஹி மென்ஷன். ஸோ தட்ஸ் அகெயின் இட்ஸ் கோயிங் டு செட் இன் த லேயர் 7ல் தான் இருக்குது. ஸோ தட் யூ கேன் ரவுட் or you can port வந்து இப்போ 443 தான் அலோட்னா you can straight away set the routing rule like okay 443 மட்டும் தான் you route it. இல்லைனா வந்து you do a redirect or அந்த மாதிரி வந்து you can do the piece of security configuration. Same way you have web application firewall. ஸோ முன்னாடி வந்து you just had firewall right, so which is like ports எல்லாமே வந்து default இணையாக இருக்கும், you would be allowing it. அதுதான் வந்து நேட்டிவ் செட்டப்பாக இருக்கும். So then they came up with something called web application firewall, which is to again அந்த OWASP 10ல பார்த்த எல்லா இதுவுமே DDoS-ஆக இருக்கட்டும் அந்த those concepts வந்து they try to get it protected at the layer 7ல் வந்து they try to do it. ஸோ இதில் வந்து லேயர் 7ல் வேறு என்ன விதமான ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பாட் ப்ரொடெக்ஷனுமே வரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுறது இல்லைனா வந்து க்ரால் பண்ணி டேட்டாஸை வந்து எடுக்கிறது அது எல்லாமே வந்து they try to protect it using WAF. Bot control they recently introduced in AWS along with WAF.
அதே மாதிரி சீல்ட் அட்வான்ஸ்னு ஒரு சர்வீஸ் கொண்டு வந்தாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டிடாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜென்ரிக் பார்ட். ஸோ இது வந்து ரொம்ப அப்ளிகேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால கம்பேரிங் டு அதர் சொல்யூஷன்ஸ் விச் எவர் வி ஸ்போக்கன், இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. ஸோ வென் எவர் யூ இம்ப்ளிமெண்ட் இட், you do implement with caution in terms of and the காஸ்ட் special, ஆப்டிமைசேஷன். yeah, cost optimization plays a vital role. இது புரியுற மாதிரி சொல்லணும்னா லெட்ஸே ஓஆஸ்பில் வந்து ஒன்று வந்து இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் செல் எக்ஸிக்யூஷன், ரிமோட் எக்ஸிக்யூஷன் வந்து தடுக்கணும். அப்போ தடுக்கணுங்கும் போது இப்போ உங்களோட பேக்எண்ட் வந்து லெட்ஸே விண்டோஸில் ரன் ஆகுதுன்னா யூ டோன்ட் வாண்ட் டு கான்ஃபிகர் ரூல்ஸ் ஃபார் லினக்ஸ் பேஸ்டு ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி லினக்ஸில் ரன் ஆகுது அப்படிங்கும்போது யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடிங் ரூல்ஸ் ஃபார் விண்டோஸ் பேஸ்ட் ப்ரொடெக்ஷன், ரைட்? ஸோ ஏன்னா ஒவ்வொரு ரூலுக்குமே வந்து யூ வில் பி கன்சியூமிங் சர்டன் யூனிட்ஸ், அதை பொறுத்து த காஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆட் ஆன். ஸோ பி மைண்ட்ஃபுல். லேயர் 7 செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேம் வே இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு ஆட் யூ மோர் ஆன் டாப் ஆஃப் இட். ஓகே, ஸோ yeah, so I think presentation layer, it's going to be more in terms of who can assess and இப்போ கேஎம்எஸ் கீ எடுத்தோம்னாலே யார் அந்த கேஎம்எஸ் கீயை வியூ பண்ணலாங்கிற அளவுக்கு ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐ திங்க் ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசிஸ் கேன் கம் ப்ரிடாமினேட் ஆன் ப்ரெசன்டேஷன் லேயர்னு நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹூ கேன் வியூ இட் இன் அ பிளெயின் டெக்ஸ்ட், ஹூ கேன் ரிட்ரைவ் தோஸ் வேல்யூஸ், அதெல்லாமே யூ கேன் சம் வாட் ரிலேட்டட் டு ப்ரெசன்டேஷன் லேயர். லைக் எப்படி நீங்கள் வந்து ஜிமெயில் லாகின் பண்ணுறீங்கன்னா இட் ஷோஸ் த பாஸ்வேர்ட் அஸ் டாட் டாட் ஃபைல், ரைட்? ஸோ அதுதான் வந்து யூ கேன் சே கால் இட் அஸ் டேட்டா ஃபார்மேட்டிங். அந்த இதுக்கு yeah, Correct. something like in that way. So I think we covered most of the services in terms of when it comes to uh, security and how you would use it wisely in generic. Right. So if you think we have left out anything, do let us know in comment section. If you find this video helpful, do share with your friends. உங்கள் கம்பெனியில் ஃபோக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் ஆர் எஃபர்ட்ஸ் கெட் மோர் ரீச்ட் வைடர். ஸோ தட் மோர் ரீச் ஆச்சுன்னா we can bring people like Prabhu and more people to the channel and get it more enhanced. So before winding up, whichever access you do, whichever data you store, make it more sensible in a way. That would be the takeaway of today's session in terms of the least granular access. ஸோ ஒரு access கொடுக்குறீங்க அப்படின்னா it should be like more granular level. ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா it should be always encrypted. And then if you are configuring route table, if you are configuring any access path, ensure that it's been done only for the required subnets, required need, and not overly granted, right? So with that lesson noted, thanks for waiting till the end. See you in the next week's session. Thanks. Thanks, guys. Happy weekend. Take care.